விக்ன விநாயகாய நமக. மெய்யன்பர்களே, அடியேன் ராஜா வணக்கம். 10ஆம் நாள் போர் முடிந்து பீஷ்மர் சரதல்லபத்தில் சயனித்திருந்தார். பாண்டவர்களும் கௌரவர்களும் பீஷ்மரை வணங்கினார்கள். தலை தொங்குகின்றது, தலையணை வேண்டும் என்றார் காங்கேயர். துரியோதனன் தலையணை கொண்டு வாருங்கள் என்றார். பீஷ்மர் அதை விரும்பவில்லை. புன்முறுவல் பூத்தார். அர்ஜுனா, எனக்கு ஏற்ற ஒரு தலையணையைத்தா என்றார். அர்ஜுனன் 3 அம்புகளால் அவருடைய தலையை தூக்கி நிறுத்தினான். பீஷ்மர் அவனை கருணை கண்களால் கண்டு, பார்த்தனே, எனக்கு ஏற்றபடி சரசயனம் அமைத்து கொடுத்தாய். வேறு விதமான சயனம் தந்திருந்தால் உன்னை சபித்திருப்பேன். உன் அறிவும் ஆற்றலும் வாளி என்றார். பீஷ்மர் எல்லா அரசர்களையும் பார்த்து, அரசர்களே, நான் உத்தராயணம் வரும் வரை இந்த சரதல்பத்தில் படுத்திருப்பேன். நீங்கள் இனியாவது பகைமையை ஒழித்து போரில் நின்று விலகி சாந்தி அடையுங்கள் என்றார். பிறகு உடம்பில் தைத்திருக்கும் அம்புகளை பிடுங்கும் விதத்தை அறிந்த மருத்துவர்கள் வந்தார்கள். அதற்குரிய உபகரணங்களை கொணர்ந்தார்கள். பீஷ்மர், துரியோதனா, இந்த மருத்துவர்களுக்கு தரவேண்டிய மரியாதையை தந்து அனுப்பி வைப்பாயாக. நான் அம்புகளுடனேயே நற்கதி அடைவேன். எனக்கு சிகிச்சை தக்கதென்று இந்த அம்புகளுடன் என் உடம்பு எரிக்கப்பட வேண்டும் என்றார். துரியோதனன் மருத்துவர்களுக்கு மரியாதை செய்து அனுப்பினான். பாண்டவர்களும் கௌரவர்களும் நாட்புறத்திலும் காவல் அமைத்தார்கள். பீஷ்மரை 3 முறை வலம் வந்து வணங்கினார்கள். தத்தம் பாசறைக்கு சென்றார்கள். மாதவர் தருமரை நோக்கி, குருகுலநாதரே, பீஷ்மரை வென்று சாய்த்து வெற்றி பெற்றீர். பீஷ்மர் ஒருவராலும் வெல்லக்கூடாதவர். அவர் கண்களாலேயே எல்லோரையும் எரிக்கும் பேராற்றல் படைத்தவர். உமது ஆற்றலால் வென்றீர் என்றார். தருமர், கேசவரே, நான் வெல்லவில்லை, உமது கருணை வென்றது என்றார். அன்று இரவு கழிந்த பின் காலையில் பாண்டவர்களும் கௌரவர்களும் வீர சயனத்தில் படுத்திருக்கின்ற பீஷ்மரிடம் போய் வணங்கினார்கள். ஆயிரக்கணக்கான கன்னிமார்கள் சந்தன பொடிகளையும் பொறிகளையும் நறுமலர்களையும் அவர் மீது வாரி இறைத்தார்கள். இனிய பாடல்களும் பாடினார்கள். கௌரவர்களும் பாண்டவர்களும் அவரை சுற்றி அமர்ந்தார்கள். உடம்பில் தைத்துள்ள அம்புகளினால் ஏற்பட்ட வேதனையை தைரியத்தால் பொறுத்து கொண்டிருந்தார் தேவவிரதர். தீர்த்தம் வேண்டும் என்றார். அரசர்கள் விரைந்து ஓடி குடங்களில் நீர் கொணர்ந்தார்கள். இது மனிதர்களுக்கு உரியது, இது எனக்கு உரியதன்று என்று கூறி அரசர்களை நகர்த்தி, அர்ஜுனா, உன் அம்புகளால் என் உடம்பு எரிகின்றது, தீர்த்தத்தை கொடு என்றார். அர்ஜுனன் காண்டீபத்தை வளைத்து பர்சைன்ய மந்திரத்தால் பூமியை பிளந்தான். பாதாள கங்கை மேலே பொங்கி வந்தது. அமிர்தம் போன்ற குளிர்ந்த தீர்த்தத்தால் பீஷ்மரை திருப்தி செய்தான். அர்ஜுனனுடைய அளவற்ற பெருமையை கண்டு அரசர்கள் அதிசயம் அடைந்தார்கள். பீஷ்மர் அர்ஜுனனை புகழ்ந்து கூறினார். அர்ஜுனா, உன்னிடத்தில் இது ஆச்சரியமன்று. நீ பூர்வீகத்தில் நர ரிஷி. நீ வாசுதேவரை துணையாக கொண்டு பெரிதான கருமத்தை செய்வாய் என்று நாரதர் கூறியுள்ளார். உலகிலுள்ள உயிர்களில் மனிதன் சிறந்தவன். பறவைகளில் கருடன் சிறந்தது. நதிகளில் கடல் சிறந்தது. நாற்கால் பிராணிகளில் பசு சிறந்தது. ஒளிகளில் கதிரவன் சிறந்தவன். மலைகளுள் இமயம் சிறந்தது. குளத்தில் அந்தணர் குளம் சிறந்தது. வில்லாளிகளில் நீ சிறந்தவன். நானும் விதுரனும் துரோணரும் பலராமரும் கண்ணபிரானும் சஞ்சயனும் அடிக்கடி சொல்லிய அறிவுரையை துரியோதனன் ஏற்றுக்கொள்ளவில்லை.
அறிவற்ற அவன் நம்பவும் இல்லை. நீதி நெறியை கடந்த அவன் பீமனால் கொல்லப்பட்டு விழுவான் என்றார். இதை கேட்ட துரியோதனன் மனம் தளர்ச்சி அடைந்தான். பீஷ்மர் துரியோதனனை பார்த்து, அரசனே, சினத்தை விட்டுவிடு. நன்மனம் பொருந்திய தீர்த்தத்தை உண்டு பண்ணியதை கண்டாய் அல்லவா? இந்த செயலை செய்கின்றவன் தனஞ்சயனை தவிர வேறு ஒருவன் உலகில் இல்லை. மகனே, இது மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டது. அர்ஜுனன் அக்னேஸ்திரம், வர்ணாஸ்திரம், சௌமியாஸ்திரம், வாயுவாஸ்திரம், வைஷ்ணவாஸ்திரம், ஐந்திர அஸ்திரம், பாசுபத அஸ்திரம் முதலிய தேவாஸ்திரங்களை உடையவன். இப்பூமியில் இவைகளை வேறு ஒருவனும் அறியான். இவன் ஒருவனே அறிவான். ஆதலால் அவன் வெல்ல முடியாதவன். அவனுடன் நீ சமாதானம் செய்து கொள். அர்ஜுனனுடைய அம்புகள் உனது எல்லா சேனைகளையும் அழிக்க வல்லது. சாந்தி செய்து கொள். போரில் மாண்டவர்கள் போக மிகுந்திருக்கின்ற உனது உடன் பிறந்தார்களும் மன்னர்களும் வாழும் பொருட்டு சமாதானம் செய்து கொள். இப்போர் என்னோடு முடியட்டும். பாண்டவர்களுக்கும் தமது உரிமையை கொடு என்றார். பிறகு பீஷ்மர் யோக நிலையை அடைந்தார். அவருடைய இனிய அறிவுரையை துரியோதனன் ஏற்கவில்லை. சாகப் போகிறவனுக்கு மருந்து பிடிக்காது. எல்லோரும் தங்கள் இருப்பிடத்துக்கு சென்றார்கள். பீஷ்மருடைய வீழ்ச்சியை கேட்டு கர்ணன் அச்சமுற்று அவரிடம் ஓடிச் சென்றான். அவன் அவதரித்த போது தர்பப்பையில் இருந்த முருகப்பெருமானை போன்ற பீஷ்மரை கண்டான். கண்ணீர் சொரிந்து அவருடைய பாத மலரில் விழுந்து அழுதான். உத்தமரே, யான் கர்ணன், தங்களால் வெறுக்கப்பட்டவன் என்றான். பீஷ்மர் அவனை கண்களால் கண்டு நேசத்துடன், கர்ணா, என்னுடன் பகைத்ததை பற்றி எனக்கு கருத்து இல்லை, வருத்தமும் இல்லை. நீ என்னை பாராமல் இருந்தால் உனக்கு புகழ் உண்டாகாது. நீ குந்தியின் புதல்வன், ராதையின் மகன், சூரிய குமாரன். இதை நாரதரும் வியாசரும் எனக்கு கூறினார்கள். நீ காரணமின்றி பாண்டவர்களை பகைக்கின்றாய் என்று வருந்தி உன் ஊக்கத்தை குறைக்கும் பொருட்டு சில சினம் கொண்ட வார்த்தைகளை கூறினேன். உன் ஆற்றலை நான் அறிவேன். காசி நகரை அடைந்து துரியோதனனுக்கு ஒரு கன்னியை விவாகம் செய்து வைக்கும் பொருட்டு வில்லாளியான ஒருவனாகவே நீ அரசர்களை போரில் வென்றாய். சராசந்தனையும் அடித்தாய். போரில் உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. உன் மீது இருந்த சினத்தை விட்டுவிட்டேன். விதியை முயற்சியால் வெல்ல முடியாது. வீரர்களான பாண்டவர்கள் உனது தம்பியர்கள். எனக்கு பிரியத்தை செய்வாயானால் நீ பாண்டவர்களுடன் சேர்ந்து விடு என்றார். பிதாமகரே, இவை அனைத்தும் யான் அறிவேன். குந்தியினால் எரியப்பட்டேன், தேர்வாகனால் வளர்க்கப்பட்டேன், துரியோதனனுடைய அன்னத்தை உண்டேன். கண்ணபிரான் பாண்டவர்களுக்கு உதவுவது போல் நான் துரியோதனனுக்கு உதவுவேன். ஏனெனில் இது எனது செஞ்சோற்றுக் கடன். நான் தனஞ்சயனுடன் போர் புரிவேன். நீர் அனுமதி கொடும். அடியேன் குற்றங்களை மன்னித்தருளும் என்றான். கர்ணா, அனுமதி கொடுத்தோம், போர் செய். அர்ஜுனனால் மேலுலகம் அடைவாய். எங்கு அறமோ அங்கு வெற்றி என்றார் பீஷ்மர். கர்ணன் விடைபெற்று துரியோதனனிடம் போய் சேர்ந்தான். தேவ விரதராகிய பீஷ்மரது வீழ்ச்சிக்குப் பின் கௌரவ சேனைகள் தலையிழந்த உடல் போல் நாதனற்று நலனழிந்து வருந்தி பீஷ்மருக்கு பின் அவர்களுக்கு கர்ணன் ஆதரவாக விளங்கினான். கர்ணனும் துரியோதனனும் ஆராய்ந்து துரோணரை ஜேனாதிபதியாக அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். துரியோதனன், குருவே, குலத்தாலும் வீரத்தாலும் வில் வன்மையாலும் அறிவின் தலைமையாலும் பிற நலன்களாலும் தாங்கள் சிறந்தவர்.
தேவர்களுக்கு முருகப்பெருமான் சேனாதிபதியாக விளங்கியது போல் எங்களுக்கு நீர் அதிபராக இருந்து வெற்றியை பெற்று தந்தருள வேண்டும் என்று கூறினான். அவரும் அதற்கு உடன்பட்டார். துரோணரை சேனாதிபதியாக நியமித்து அபிஷேகம் செய்தான். வாத்தியங்கள் ஒலித்தன, ஆடலும் பாடலும் நிகழ்ந்தன. துரியோதனன் ஆச்சாரியருடைய அடிமலர் மீது விழுந்து வணங்கினான். துரோணர், அரசனே, உன் அன்புக்கு மகிழ்கின்றேன். துரியோதனன் சிந்தித்து கேட்கலானான். தருமரை உயிருடன் பிடித்து கொடும், இதுதான் நான் யாசிக்கும் வரம் உங்களிடம் என்றான். துரியோதனா, உன் ஆலோசனை மிகவும் நன்றாக இருக்கின்றது. வெற்றியை கொடும் என்று விரும்பினாயில்லை. இதனால் பாண்டவர்கள் பாக்கியசாலிகள். பாண்டவர்களுக்கு வெற்றியை தந்துவிட்டாய். தருமன் அஜாதகன், அவனை கொல்ல வேண்டும் என்று கேட்டாயில்லை. உன் கருத்து இன்னதென்று விளங்கவில்லை. அவனை பிடித்து தருவதனால் உனக்கு என்ன பயன் என்று கேட்டார். அரவக்கொடியோன், அந்தணரே, தருமனை கொல்லும் என்று நான் ஏன் கேட்காததற்கு காரணம், தருமன் கொல்லப்பட்டால் அர்ஜுனன் சீறி எங்களை அழித்து விடுவான். நாங்கள் வாழ முடியாது. அதனால் அப்படி நான் கேட்கவில்லை. யுதிஷ்டிரனை பிடித்து கொடுத்தால் மறுபடியும் ஒரு முறை சூதாடி இறக்கும் வரை வனவாசம் என்ற சூதில் வென்று கானகத்துக்கு அனுப்பிவிடுவேன். பீமார்ஜுனர்கள் அண்ணனை அனுசரித்து கானகம் போவார்கள். நான் அச்சமின்றி அரசு புரிவேன். இதுதான் என் கருத்து என்றான். துரியோதனா, அர்ஜுனன் இணையில்லாத வீரன். அவன் வெல்ல முடியாத தீரன். அவன் அருகில் இருக்கும்போது தருமனை பிடிப்பது ஒருவராலும் ஆகாத செயல். எனினும் முயற்சி செய்வேன் என்றார் துரோணர். தருமன் பிடிபட்டு விட்டதாக எண்ணி மகிழ்ந்தான் அந்த மூடன். இச்செய்தியை ஒற்றர்கள் மூலம் தருமர் அறிந்தார். தம்பியரை அழைத்தார். அர்ஜுனா, ஆச்சாரியார் என்னை பிடித்து தருவதாக துரியோதனனுக்கு வரம் கொடுத்தார் என ஒற்றர் மூலம் அறிந்தேன். நீ என் அருகில் இருந்து உதவி செய் என்றார். அர்ஜுனன், அண்ணா, துரோணரும் இந்திரனும் நாராயணரும் வந்து துணை புரிந்தாலும் தங்களை போரில் பிடிக்க முடியாது. அப்படி நீர் பிடிபட்டால் எனது தெய்வீக அஸ்திரங்களால் அக்கணமே நட்சத்திரங்களுடன் விண்ணுலகமும் மண்ணுலகமும் அழியும். மேருமலை விபூதியாக பொடியாகும். 7 கடல்களும் வற்றிவிடும். இது என்னுடைய சொல். என் சொல் ஒருபோதும் பொய்யானதில்லை என்றான் அர்ஜுனன். அன்பர்களே, ஒளிப்பதிவாளர் மகுடேசுடன் உங்கள் ராஜா. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.